இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் 10th ஃபிசிக்ஸில் ஆப்டிக்ஸில் 10th ஃபிசிக்ஸ் ஆப்டிக்ஸில் மைக்ரோஸ்கோப் அண்ட் இட் ஸ்ட்ரக்சர்ஸ். மைக்ரோஸ்கோப் எப்படி, சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எப்படி வேலை செய்யுது, அப்போ அதனோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதனோட லென்ஸ் என்ன, அது என்ன லென்ஸ் ஃபிட் பண்ணுறாங்க, அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ரைட்டா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன மைக்ரோஸ்கோப்புன்னு போட்டிருக்கான் பாருங்கள். இட் இஸ் அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படின்னா இது ஆப்டிக்கல்னால் கிளாஸால் செய்யப்பட்டது. ரைட்டா? ஆப்டிக்ஸ்னாலே கிளாஸ் தான். ரைட்டா? கிளாஸால் செய்யப்பட்டது ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஒரு கிளாஸால் செய்யப்பட்ட ஒரு பொருள். ரைட்டா? விச் ஹெல்ப், அது உதவி செய்கிறது. ஹெல்ப் அஸ், நம்மளுக்கு உதவி செய்கிறது. எதற்கு உதவி செய்கிறது? நம்மளுக்கு. ஆனால் எதற்காக வேண்டி? டு சி, பார்க்க வேண்டி. டு சி டின்னின்னா சின்ன பொருள்கள், டின்னி ஆப்ஜெக்ட்ஸ், டின்னினா வெரி ஸ்மால்னா, டின்னி ஆப்ஜெக்ட்ஸ் சின்ன பொருள்களை பார்ப்பதற்காக வேண்டி இந்த மைக்ரோஸ்கோப் நம்மளுக்கு உதவி செய்கிறது. ரைட்டா? இட் இஸ் கிளாசிஃபைடு ஆஸ், அப்படின்னா இது பிரிக்கப்படுகிறது. எவ்வாறாக பிரிக்கப்படுகிறது? இரண்டாக பிரிக்கப்படுகிறது. அப்போ எவ்வாறு இரண்டுன்ற என்னது? இந்த மைக்ரோஸ்கோப் எதற்கு பயன்படுகிறது? சின்ன பொருள்களை பார்ப்பதற்காக வேண்டி நம்மளுக்கு பயன்படுகிறது. இவை இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று சிம்பிள் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் என்றால் சின்ன மைக்ரோஸ்கோப். அண்டு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். காம்பவுண்ட்னா காம்ப்ளிகேட்டட் மைக்ரோஸ்கோப். காம்ப்ளிகேட்டட்னா பல லென்ஸுகள் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட லென்ஸ் இருந்ததுன்னா, கான்வெக்ஸ் லென்ஸ் இருந்தால் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. அது இன்னமும் என்லார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? இப்போ சின்ன மைக்ரோஸ்கோப் என்னென்னு பார்ப்போம். சிம்பிள் மைக்ரோஸ்கோப், சிறிய மைக்ரோஸ்கோப் என்றால் என்ன, அது எவ்வாறு இயங்குகிறது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் எப்படி பிம்பம் விழுகுது, எவ்வளோ என்லார்ஜ் பண்ணி கொடுக்கும், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ரைட்டா? சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஏஸ் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ். அப்படின்னா குவி லென்ஸ். கான்வெக்ஸ்னால் குவி லென்ஸ் என்ன செய்யும்? ஒரு இடத்துல வந்து ஃபோக்கல் பாயிண்டில் வந்து எல்லா இதுவும் குவியும். ஆனால் ஒரே ஒரு டயத்தில் மட்டும் ரெஃப்ராக்ஷன் ஆகாது, ரெஃப்ளெக்ஷன் ஆகிடும். ஏன்னு சொன்னால், வித்தின் ஃபோக்கல் லென்த்தில் நீ ஆப்ஜெக்டை வச்சேன்னு சொன்னால், வித்தின் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸில் போய் நீ ஆப்ஜெக்டை வச்சேன்னு சொன்னால், ஆப்ஜெக்ட் சைடில் தான் இமேஜ் கிடைக்கும். மீதி எல்லா இடத்துலையும் கான்வெக்ஸ் லென்ஸ் வைக்கும்போது எங்கே நீ ஆப்ஜெக்ட் வச்சாலும் அது என்ன பண்ணும்? ரெஃப்ராக்ஷன் பண்ணி ரைட் சைடில் தான் கிடைக்கும். லெஃப்ட் சைடில் நீ வச்சேன்னு சொன்னால் ரைட் சைடில் தான் கிடைக்கும். பியாண்ட் எஃப்னு என்னது? பிரின்சிபல் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? சென்டர் ஆஃப் த ஆப்டிக்ஸ்னால் லென்ஸோட சென்டர் இருக்குல்ல, ஓன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு லென்ஸோட சென்டர், அதுக்கு பேர் மத்திய பகுதிக்கு பேர் ஓன்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்கும்? பிரின்சிபல் ஆக்சிஸில் இருக்கும். அதேமாரி ரைட் சைட்லேயும் எஃப் இருக்கும், லெஃப்ட் சைட்லேயும் எஃப் இருக்கும். எஃப்னு என்னது? ஃபோக்கஸ் பாயிண்ட் ஆஃப் அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ். அந்த லென்ஸோட ஃபோக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பிரின்சிபால் ஃபோக்கஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? முதன்மை ஃபோக்கஸ் பாயிண்ட் என்று பொருள். ரைட்டா? அதேமாதிரி கர்வேச்சர் அப்படின்னு சொன்னால் சி என்று குறிப்பார்கள். அது டபுள் ஃபோக்கல் பாயிண்ட், 2F=C. ரைட்டா? அது கர்வேச்சர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எப்படி வேலை செய்கிறது? சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஏஸ் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ். அது வந்து ஒரு குவி லென்ஸை கொண்டிருக்கிறது. அதற்குள்ள ஒரு குவி லென்ஸ் இருக்கிறது. ஆஃப் ஷார்ட் ஃபோக்கல் லென்த்னா அதனோட ஃபோக்கல் லென்த்துன்னு நீளம். எதுலேருந்து நீளம்? இந்த பாருங்கள், இதிலிருந்து ஃபோக்கல் லென்த்துன்றது எதுலேருந்து குறிக்கப்படுகிறது? இது சென்டர் பாயிண்ட். ரைட்டா? இது என்னது? ஃபோக்கல் பாயிண்ட். இந்த இருக்கு இல்லையா, எஃப் இருக்கு இல்லையா, எஃப். இது ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் த லென்ஸ். அப்போது இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும் உள்ளது தான் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போது இது லென்த்து. அப்போ இது டபுள் எஃப் அப்படின்னு வரும்போது இன்னொரு ஃபோக்கல் பாயிண்ட் போனால் அதுக்கு பேர் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இதை புரிஞ்சுக்கோங்க. சென்டர்லேருந்து இந்த ஃபோக்கஸ் லென்த்து வரைக்கும், ஃபோக்கல் பாயிண்ட் வரைக்கும் உள்ள தூரம் தான் ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கலாமே. இப்போது இந்த லென்ஸில் என்ன பண்ணுறாங்க? ஷார்ட் ஃபோக்கல் லென்த். இதனோட ஃபோக்கல் லென்த் ரொம்ப குறுகியதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இட் இஸ் ஹெல்டு நியர் த ஐ அப்படின்னு சொல்கிறான். இது கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கணும். எப்படின்னா அந்த லென்ஸ், அந்த மைக்ரோஸ்கோப்பை
மேலே உள்ளதில் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தேன்னு சொன்னால் டு கெட் என்லார்ஜ்டு இமேஜ் ஆஃப் ஸ்மால் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு சின்ன பொருள் கூட பெரிய இமேஜை தெரியும். ஒரு சின்ன பொருளை கண்ணுக்கு பக்கத்தில் அந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தீங்கன்னா எங்கே வச்சு பார்க்கணும், இட் இஸ் ஹெல்டு, இது வைக்கப்படுகிறது. எது வைக்கப்படு நியர் த ஐ கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கணும். அந்த மைக்ரோஸ்கோப்போட கண் அந்த மேலே லென்ஸ் இருக்குல்ல, அது கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு நீ அந்த ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணேன்னு சொன்னால் அது எப்படி அதான் நல்ல கவனிக்கும். இட் இஸ் ஹெல்டு நியர் த ஐ அப்படின்னா கண்ணுக்கு அருகில் வைத்து பார்க்கும்போது டு கெட் நீ பெறப்படுவாய், உனக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? என்லார்ஜ்னு பெரிய இமேஜ் பிம்பம் கிடைக்கும். எதனோட பிம்பம் கிடைக்கும்? ஆப்ஜெக்டோட பிம்பம் கிடைக்கும். எந்த பொருளை நீ பார்க்க விரும்புகிறாயோ அந்த பொருளின் என்லார்ஜ்டு இமேஜ் கிடைக்கும் என்று சொல்கிறார். அது நல்லா கவனிக்க. இங்கே பாருங்கள், இந்த இதுதான் என்ன சொல்லலாம், சென்டர் ரைட்டா. என்லார்ஜ்டு இமேஜ் இங்கே கிடைக்குது. என்லார்ஜ் இமேஜ் இங்கே கிடைக்குது. ஆனால் நீ பார்க்குறது இங்கேருந்து பார்க்குற, இந்த இருப்பார் இங்கேருந்து பார்க்குற, இந்த சைடில் உன் கண்ணை வச்சுக்கிறேன் ரைட்டா. இது கண், இது என்னது, இது சென்டர் பாயிண்ட்டு. இங்கே இமேஜ் கிடைக்குது, என்லார்ஜ் இமேஜ். ஆக்சுவலி நீ பொருள் எங்கே வச்சுருக்க, வித்தின் ஃபோக்கல் லென்ஸ், இதுதான் பொருள் ரைட்டா. பொருள் இங்கே இருக்கிறது, இமேஜ் இங்கே கிடைக்கிறது, பெரிய இமேஜ். ஆனால் சேம் சைடில் கிடைக்கிறது. ஏன் சேம் சைடில் கிடைக்குது? இந்த பொருள் ஆப்ஜெக்டை நீ ஃபோக்கல் லென்த்துக்கு உள்ளே தான் வைக்கிற. அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்து இருக்கு இல்லையா, எஃப். அது எஃப்ன்றது அது டினோட் பண்ணுறது ஃபோக்கஸ் பாயிண்ட்டு. ஆனால் அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்லேருந்து அந்த லென்ஸோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் உள்ள தூரம் தான் ஃபோக்கல் லென்த்து. அப்போ நீ இந்த ஆப்ஜெக்டை வைக்கிறது எதுக்குள்ளே வைக்கிற, ஃபோக்கல் லென்த்துக்குள்ளே தான் வைக்கிற. அப்போ வச்சின்னா சேம் டைரெக்ஷனில் தான் இமேஜ் கிடைக்கும். ஆனால் என்னவா கிடைக்கும் இமேஜு? எப்பயுமே நல்லா பார்க்கணும். ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வச்சுட்டேன்னு சொன்னால் எப்பயுமே ரெஃப்ராக்ஷன் ஆகி ரைட் சைடில் உனக்கு இமேஜ் கிடைக்கும். ரைட் சைடில் இமேஜ் கிடைச்சா ரியலாக இருக்கும், ஆனால் இன்வெர்ட்டடாக இருக்கும் ரைட்டா. ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்கும். ஒன்று சும்மாலாக இருக்கும், இல்லை என்லார்ஜாக எதுவாக இருக்கும். ஆனால் இங்கே வித்தின் ஃபோக்கல் லென்த்துக்கு உள்ளே வச்சுட்டேன்னு சொன்னால் என்னவாக இருக்கும், வெர்ச்சுவலாக இருக்கும் அண்டு எரெக்டாக இருக்கும். இதோட ஆப்போசிட்டாக இருக்கும் ரைட்டா. வெர்ச்சுவல் அண்டு எரெக்ட் அப்படின்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கோ. எரெக்ட்னா என்ன எப்படி வச்சுருக்கியோ அப்படியே தெரியும் பிம்பம் ரைட்டா. ஆனால் வெர்ச்சுவல் இமேஜ் ரியல் இமேஜ் கிடையாது ரைட்டா. இதை நீ கவனமாக பார்த்துக்கணும். வெர்ச்சுவல் இமேஜா ரியல் இமேஜான்றதை நீ கவனமாக பார்த்துக்கணும். நல்லா கான்வெக்ஸ் லென்ஸில் ஒன்று தான். எங்கே தான் வெர்ச்சுவல் ஃபோக்கல் லென்த்துக்குள்ளே நீ ஒரு ஆப்ஜெக்டை வச்சாலே என்னவோ சேம் சைடில் தான் என்லார்ஜாக கிடைக்கும். ஆனால் பிம்பம் எப்படி கிடைக்கும், எரெக்ட் அண்டு வெர்ச்சுவலாக கிடைக்கும். மீதி நீ எங்கே வச்சாலும் சரி, எஃப்க்கு அடுத்து இந்த சைடில் நீ எங்கே வச்சாலும் சரி, லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, ரைட் சைடில் டிரான்ஸ்பரண்ட் ஆகி போய் உங்களுக்கு ஒரு இடத்துல குவியும் போது அது ஒன்று ஸ்மால் ஆப்ஜெக்டாக இருக்கும், இல்லை பெரிய ஆப்ஜெக்டாக இருக்கும். ஆனால் அதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ரியல் அண்டு இன்வெர்ட்டடாக இருக்கும் ரைட்டா. நல்லா கவனமாக பார்த்துக்கணும். சரி, நெக்ஸ்ட் இங்கே பாரு, ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கான், ஏ அண்ட் பின்ற இடத்துல வச்சுருக்கான் இந்த ஆப்ஜெக்ட்டு. ஆனால் ஏபின்று ஃபோக்கல் லென்த்துக்குள்ளே வருது. அப்போ அந்த மேலே போகிற ரே இருக்கு இல்லையா, அது பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. மேலே ஒரு ரே போகுது பாருங்களேன், இந்த ரே பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த ரே நம்ம ஒரு அந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் படித்தோம் இல்லையா, இந்த இருக்குல்ல, இந்த ரே அந்த பியிலேருந்து அந்த ஆப்ஜெக்டோட பி சைட்லேருந்து நேராக போய் அது பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக போகுது. பேரலாக போகிறது என்ன ஆகும், அப்படியே ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு தான் போகும். நேராக ஃபோக்கஸ் பாயிண்ட்டு போயிடுச்சா, அடுத்து இன்னொன்று அந்த லென்ஸோட சென்டர் பாயிண்ட்டில் நேராக போச்சுன்னு சொன்னால் அது எங்கேயுமே வளையாது, அப்படியே போயிட்டே இருக்கும் ரைட்டா. அப்போது இந்த ரெண்டு பிம்பம் ஒரு இடத்துல மீட் பண்ணாது. அப்படின்னா எங்கே மீட் பண்ணும், ரிவர்ஸ் டைரெக்ஷனில் தான் மீட் பண்ணும். ரிவர்ஸில் கோடு போட்டால் எங்கே மீட் பண்ணுது, இந்த இடத்துல மீட் பண்ணுது. அப்போ இங்கே தான் பிம்பம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் கண்ணை எங்கே வச்சு பார்க்கணும், இங்கே வச்சு பார்க்கணும் ரைட்டா. இங்கே உன் கண் இருந்துச்சுன்னு சொன்னால் உனக்கு பிம்பம் இங்கே கிடைக்கும் ரைட்டா. இதை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அப்போது ஏபி தான் உன ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்க அட் ஏ பாயிண்ட். அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, வித்தின் த பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு கீழே இருக்குது, உள்ளே இருக்குது. அப்போது அப்போ ஆப்ஜெக்ட்ன்றது யூ தானே நம்ம குறிப்போம். வின்றது இமேஜ், யூன்றது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த லென்ஸ் டு த ஆப்ஜெக்ட்லேருந்து சென்டர் ஆஃப் த லென்ஸுக்குள்ள இடப்பட்ட தூரத்தை நம்ம யூ என்று குறிப்போம். அதேமாரி அந்த சென்டர் ஆஃப் லென்ஸிலிருந்து அந்த இமேஜோட தூரத்தை வி என்று குறிப்போம். எஃப் என்றது ஃபோக்கல் லென்த்து, ஸ்மால் எஃப்ன்றது ஃபோக்கல் லென்த், அதனோட ஃபோக்கல் லென்த்தை குறிப்போம் ரைட்டா. இப்போது யூன்றது என்னது, யூ லெஸ் தென் எஃப் தானே. ஃபோக்கல் லென்த்தை விட யூ கம்மி தானே. ஏன்னா நீ ஃபோக்கல் லென்த்துக்குள்ளே தான் வைக்கிற, அதான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கான் யூ இஸ் லெஸ் தென் எஃப்னு போட்டான் ரைட்டா.
ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை விட கம்மியான தூரத்தில் தான் நான் ஆப்ஜெக்டை வச்சுருக்கேன், ஏபின்ற ஆப்ஜெக்ட். இப்போ வச்சுட்டு நான் என்ன வச்ச உடனே என்ன ஆகும், அந்த ஒரு ரே என்ன ஆகும், ஃபஸ்ட் ரூல்ஸை ஒபே பண்ணி பேரலாக போய் இங்கிட்டு போயிடும். இன்னொன்று செகண்ட் ரூல்ஸை ஒபே பண்ணி சென்டரில் போய் நேராக போயிட்டுருக்கோம். ரெண்டுமே மீட் ஆகாது. அதனால தான் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் மீட் ஆகுது. ரிவர்ஸ் டைரெக்ஷனில் எந்த சைடு ஆப்ஜெக்ட் வச்சு அந்த சைடில் போய் மீட் ஆச்சுன்னு சொன்னால் எரெக்ட் அண்ட் வெர்ச்சுவலாக மீட் ஆகிடுச்சா. அப்போ நம்ம இது எப்படி பார்க்குறது, எந்த இடத்துல வச்சு பார்க்குறதுனா கண்ணை இங்கே வச்சு பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம கண் இருக்கும், ரைட்டா. அப்போ இந்த லென்ஸ் இந்த சைடு கண் இருக்கும். கண்ணை வச்சு பார்த்தேன், இந்த நடுவில் கண் வச்சு பார்த்தேன்னா இங்கே இமேஜ் தெரியும். இந்த இருக்குல்ல, இதுதான் இமேஜ். சரி, ஓகே. அப்போது இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னது, ஆஃப் த லென்ஸ் as per the position of the convex lens. கான்வெக்ஸ் லென்ஸோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எரெக்ட். எப்படி நான் முதல்ல சொல்லிட்டேன், எரெக்ட் அண்ட் வெர்ச்சுவல் தான் கிடைக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா. as per பொசிஷன் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ் பொசிஷன் பிரகாரம் என்ன கிடைக்கும், ப்ரொடியூசர்ஸ் அது உண்டாக்கும். அந்த லென்ஸ் என்ன உண்டாக்கும், அண்ட் எரெக்ட் அண்ட் வெர்ச்சுவல் அண்ட் என்லார்ஜ்டு இமேஜ். பெருசாகவும் இருக்கும், வெர்ச்சுவலாகவும் இருக்கும், என்லார்ஜாகவும் இருக்கும், அண்டு எரெக்டாகவும் இருக்கும், நேராக இருக்கும், ரைட்டா. அடுத்து அதாவது A', அந்த இமேஜோட இது A', சொல்லி நோட் பண்ணியிருக்கான், ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், த இமேஜ் ஃபார்முடு இஸ் இன் த சேம் சைடில் தானே கிடச்சிருக்குது. அந்த ரெஃப்ராக்ஷன் ஆகி அந்த சைடில் அதர் சைடில் போகல. இல்லை, இந்த எஃப்க்குள்ளே நீ எந்த பொருளை வச்சாலும் சரி கான்வெக்ஸ் லென்ஸுக்கு சேம் சைடில் என்லார்ஜாக கிடைக்கும், அண்டு எரெக்டாக இருக்கும், வெர்ச்சுவலாக இருக்கும். ஆனால் எஃப்க்கு அடுத்து தள்ளி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன ரெஃப்ராக்ஷன் ஆகி ரைட் சைடில் போய் கிடக்கும். ரியலாகவும் இருக்கும், அது ரியல் இமேஜ் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக இருக்கும். சுமாலாக இருக்கலாம், பிக்காகவும் இருக்கலாம், இல்லை சேமாகவும் இருக்கலாம். இப்போ நீ கர்வேச்சரில் வச்சேன்னு சொன்னால், லெஃப்ட் சைடு கர்வேச்சர் 2F'ல வச்சேன்னா சேம் சைஸில் தான் கிடைக்கும். அதேமாதிரி இன்ஃபினிட்டி இமேஜ் கிடைக்கும்போது சுமாலாக இருக்கும். இன்ஃபினிட்டி தூரமாக இருந்து வரக்கூடிய கதிர்களில் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோக்கல் பாயிண்டில் வந்து குமியும் போது அது வந்து ரியலாக இருக்கும் அண்டு இன்வெர்ட்டடாக இருக்கும். ஆனால் சுமால் சைஸாக இருக்கும், இருக்கிற பிம்பத்தின் சைஸை விட குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் தூரமாக. அப்போ 2F'ல வச்சேன்னு சொன்னால், அதை கர்வேச்சரில் வச்சேன்னா சேம் சைஸாக தான் இருக்கும். என்ன சைஸோ அந்த சைஸில் கிடைக்கும். எங்கே, அதே 2F ரைட் சைடில் கிடைக்கும். ஆனால் என்னவா கிடைக்கும், ரியல் அண்டு அங்கே என்னவா கிடைக்கும், ரியல் அண்டு இன்வெர்ட்டடாக கிடைக்கும். ஆனால் 2F'க்கு நடுவில் வச்சுட்டேன்னு சொன்னால், 2F'க்கு நடுவில் வச்சுட்டேன்னா என்லார்ஜாக கிடைக்கும், பெருசாக கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு கவனிக்கணும். 2F'க்கு நடுவில் வச்சுன்னா, ஆனால் இங்கே ரைட் சைடில் எங்கே கிடைக்கும், 2F'க்கு தள்ளி கிடைக்கும்போது பெருசாக தெரியும், இதை விட பெருசாக தெரியும். ஆனால் F'ல வச்சேன்னாலும் பெருசாக தான் தெரியும். F'க்கு உள்ளே வச்சுட்டேன்னு சொன்னால் அது என்ன ஆகும், ரெஃப்ராக்ஷன் ஆகாது, சேம் சைடில் தான் இமேஜ் கிடைக்கும், ரைட்டா. ரெஃப்ராக்ஷன் ஆகிற கதிர்கள் நேராக போயிட்டுருக்கும், ஒன்றுக்குள்ளே ஒன்று டச் ஆகலைன்னா உனக்கு இமேஜ் ஃபார்மேஷன் ஆகாது, ரைட்டா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். அப்போ A', B' தான் இது. த இமேஜ் ஃபார்முடு இஸ் இன் த சேம் சைடு ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்படின்னா அது சேம் சைடில் தானே கிடைக்குது. இமேஜ் வந்து இதில் வந்து சேம் சைடில் கிடைக்குது. அண்ட் த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸு, அதாவது இப்போ அந்த சென்டர் ஆஃப் த லென்ஸ் இருக்கு இல்லையா, சென்டர் ஆஃப் லென்ஸ்லேருந்து அந்த இமேஜ் தூரம் எவ்வளோ தூரம்னு சொல்கிறான், எப்படி இருக்குன்னு சொல்கிறான். த இமேஜ் ஃபார்ம் இஸ் த சேம் சைடு, ரைட். அண்ட் சேம் சைடு ஆப்ஜெக்ட்டு சேம் சைடில் கிடைக்குது. அண்டு இன்னொன்று என்ன சொல்கிறான், த டிஸ்டன்ஸு ஈக்குவல், டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கான். ஈக்குவல்னா சரியாக இருக்கான். எதுக்கு சரியாக இருக்குதுன்னு சொல்கிறான், அதை நீ கவனிக்கணும். இப்போ டிஸ்டன்ஸுன்றது எதை குறிக்குது, அந்த இமேஜிலிருந்து உன் லென்ஸோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஆப்டிக்கல் சென்டருக்கு உள்ள தூரம் வந்து என்னவாக இருக்கும்னு சொல்கிறான் தெரியுமா. த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு த, நல்லா கவனிக்கணும், லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த டிஸ்டிங்க்ட் விஷன். நல்லா கவனம். வாட் இஸ் கால் டிஸ்டிங்க்ட் விஷன், ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. 25 சென்டிமீட்டர் இஸ் த டிஸ்டிங்க்ட் விஷன். ஒரு மனிதன் 25 கண்ணிலிருந்து 25 சென்டிமீட்டருக்கு உள்ள பொருளை பார்க்க முடியாது. அந்த 25 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ள பொருளை தான் பார்க்க முடியும். கண் பட்டையிலிருந்து 25 சென்டிமீட்டருக்கு உட்பட்ட பொருள்களை நீ பார்க்க முடியாது. ஸ்ட்ரெயின் எடுத்து தான் பார்க்க முடியும், ஸ்ட்ரெயின்லாம் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்து உள்ள பொருளை தான் அந்த ஏரியா, அந்த டிஸ்டன்ஸு தான் டிஸ்டிங்க்ட்டு என்ன சொல்கிறான், டிஸ்டிங்க்ட் விஷன் சொல்கிறான். டிஸ்டன்ஸ் ஆஃப் த டிஸ்டிங்க்ட் விஷன் சொல்கிறான். அப்போது இந்த தூரம் இப்போ இந்த இமேஜுக்கும் சென்டர் ஆஃப் த லென்ஸுக்கும் உள்ள தூரம் இருக்குல்ல, இமேஜ் நல்லா கவனம், ஆப்ஜெக்டில் இமேஜுக்கும் இந்த இதுக்கும் சென்டர் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்னா ஈக்குவலாக இருக்குமா.
எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? டிஸ்டிங்க்ட் விஷனுக்கு ஈக்குவலாக இருக்குமா? இப்போ டிஸ்டிங்க்ட் விஷன் ஃபார் நார்மல் ஐ என்னது? 25 சென்டிமீட்டர், ரைட்டா? அதை தான் எழுதியிருக்கேன். அந்த இங்கிலீஷ் மட்டும் கரெக்டாக பார்த்தேன். த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கிறது எதற்கு? டு த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த டிஸ்டிங்க்ட் விஷன். புரியுதா? அப்போனா டிஸ்டிங்க்ட் விஷன் இஸ் ஈக்குவல் டு டி, கேபிட்டல் டின்னு போட்டு 25 சென்டிமீட்டர் டிஸ்டிங்க்ட் விஷனுக்கு சரியாக இருக்கிறது, ரைட்டா? இதுதான் பொருள். இதை பார்த்துக்கணும். எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அந்த டி இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். அதை நல்லா கவனிச்சுக்கணும். யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், இதனோட உபயோகங்கள் என்ன? சரி, நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப்னா டு வாட்ச் ரிப்பேர்ஸ். ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஜுவல் நகை கடையில் பார்க்குறாங்களா? நகை கடையில் நகையை வந்து ரொம்ப மைனூட்டாக பார்ப்பாங்க. அதை ஜுவல்லரிஸ்ன்னு சொல்கிறோம், ரைட்டா? டு வாட்ச் ரிப்பேர்ஸு, வாட்ச் ரிப்பேர் பண்ணும்போது சின்ன சின்ன பொருள் வாட்சை திறந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது. இதை வச்சு பார்க்கலாம். அதேமாதிரி ஜுவல்லரி ஷாப்லாம் நகை செய்கிறவங்களுக்கு உபயோகமாகிறது. அண்ட் என்னது? டு ரீட் ஸ்மால் லெட்டர்ஸ் கிளியர்லி. பேப்பரில் உள்ள சின்ன லெட்டர் தெரியலன்னா அதை வச்சு பார்த்து படிக்கலாம், பெரிய இதை பார்க்கலாம். அடுத்து என்ன? டு அப்சர்வ் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர். ஃப்ளவர்னால் ஃப்ளவர் தான். ஃப்ளவர்னு என்ன சொல்லுவாங்க? ஃப்ளவர்னால் இது இப்போ ரோஜா பூ, மல்லிகைப்பூன்னு சொல்கிறாங்கள்ல, இதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் அதை நீ பார்க்குறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அண்ட் இன்செக்ட்ஸ்னால் பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சிகளையும் இதை வச்சு நீ பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும். அடுத்து டு அப்சர்வ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நம்ம கைரேகை இருக்கு இல்லையா? கைரேகை வச்சுட்டு போயிடுவோம், அதை வச்சு பார்த்தா நல்லா பெருசாக தெரியும். இந்த கைரேகை எதில் யூஸ் பண்ணுறாங்க? இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபோரென்சிக் சயின்ஸ், தட அறிவியல். ஃபோரென்சிக் சயின்ஸ்னால் தட அறிவியல்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஃபோரென்சிக் கரெக்டாக எழுதிக்கணும். ஃபோரென்சிக் சயின்ஸில் இதை யூஸ் பண்ணுகிறார்கள், ரைட்டா? வேறு எது இல்லை. ஓகே, பாய்.